ஓம் சாந்தி. நான் கவலையற்ற மகாராஜாவாக இருக்கின்ற ஆத்மா. நான் இயற்கையை வென்ற ஆத்மா. நான் குணமூர்த்தியாக இருக்கும் ஆத்மா. நான் ஆத்மா இந்த சரீரம் என்ற கோவிலில் வீற்றிருக்கின்றேன். நான் இப்பொழுது பாப்தாதாவை சந்திப்பதற்காக இந்த தேகத்திலிருந்து விடுபட்டு ஒரு ஃபரிஸ்தாவாக வதனத்தை நோக்கி பயணம் செய்கின்றேன். வதனத்தில் பாப்தாதா என்னை அன்போடு வரவேற்கின்றார். நான் அவருடைய அன்பில் மூழ்கியபடி அவரிடமிருந்து ஆன்மீக சக்திகளை பெற்றுக்கொண்டு அவர் முன்னால் அமர்ந்து அவரோடு ஆன்மீக உரையாடல் செய்கின்றேன். இன்று பாப்தாதா தம்முடைய நாலாபுறமும் உள்ள கவலையற்ற மகாராஜாக்களின் சபையை பார்த்து கொண்டிருக்கின்றார். இந்த ராஜ்ய சபை முழு கல்பத்திலும் இந்த சமயம்தான். காலையில் எழுந்ததுமே கவலையற்றவராக நடமாடும் போதும், சுற்றி வரும்போதும், கர்மம் செய்யும் போதும் கவலையற்றவராக மற்றும் தூங்கினாலும் கவலையற்ற தூக்கத்தில் தூங்குகின்றீர்கள். கவலையற்றவர்கள் மற்றும் மகாராஜாக்கள். சுயராஜ்ய அதிகாரி இந்த கர்மேந்திரியங்களின் மீது ராஜ்யம் செய்யக்கூடிய கவலையற்ற மகாராஜாக்கள் நீங்கள். கவலை முடிந்தது மற்றும் கவலையற்ற மகாராஜா ஆகி விலை மதிப்பற்ற வாழ்க்கையை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அனைவரின் தலை மீதும் பவித்திரத்தாவின் ஒளி கிரீடம் தானாகவே ஜொலிக்கின்றது. அனைத்து கர்மேந்திரியங்கள் மீதும் ராஜ்யம் செய்யக்கூடிய மகாராஜாக்கள் நீங்கள். பவித்திரத்தா ஒளி கிரீடதாரியாக ஆக்கும். பவித்திரத்தாவின் சக்தி மாயாவை வென்றவராக, கர்மேந்திரியங்களை வென்றவராக, வெற்றியாளராக ஆக்கிவிடுகின்றது. கவலையற்ற மகாராஜாவின் அடையாளம் சதா தானும் திருப்தியாக இருந்து மற்றவர்களையும் திருப்திப்படுத்துபவர்கள். திருப்தியான வாழ்க்கையின் சிரேஷ்ட அலங்காரம், சிரேஷ்ட பண்புகள். கவலையற்றவராவதற்கான விதி எனது என்பதை உனது என்று மாற்றிவிடுங்கள். நீங்கள் மாயாவை வென்றவர்கள். இப்போது எங்காவது ஒரு மூலையில் கவலையை வைத்திருப்பீர்களானால் அதை கொடுத்து விடுங்கள். சுமையை என்னிடம் கொடுத்துவிட்டு லேசாகி விடுங்கள். டபுள் லைட் ஆகுங்கள்.
சமயம், சுயம் இரண்டையும் பாருங்கள். நீண்டகால அபியாசம்தான் கடைசியில் சகஜயோகி ஆகும். இப்போது பறக்கும் வேகம் வேண்டும். ஊக்கம், உற்சாகம் மற்றும் தைரியத்தின் இறக்கைகள் அனைவருக்கும் கிடைத்துள்ளன மற்றும் பாப்தாதாவின் வரதானமும் இருக்கின்றது. தைரியத்தின் ஒரு அடி உங்களுடையது மற்றும் 1000 அடியின் உதவி தந்தையினுடையது. நீங்கள் சிம்மாசனதாரிகள், அழியாத ஆசன நிவாசியும் ஆவீர்கள். பாப்தாதாவின் மன சிம்மாசனதாரியும் ஆவீர்கள். மேலும் வருங்கால ராஜ சிம்மாசனத்தில் அமர்பவர்களும் ஆவீர்கள். சிம்மாசனத்தில் அமர தகுதியுள்ளவர்களாக ஆகிவிட்டால் மகாராஜா ஆகிவிட்டீர்கள். அனைத்திலும் பெரிய கஜானா சிரேஷ்ட சங்கல்பத்தின் கஜானா. சமயமும் பெரிய கஜானாதான். ஏனென்றால் தற்போதைய சமயத்தில் எதையெல்லாம் அடைய விரும்புகிறீர்களோ, எந்த வரதானங்களை பெற விரும்புகிறீர்களோ, எவ்வளவு தன்னை சிரேஷ்டமாக ஆக்கிக்கொள்ள விரும்புகிறீர்களோ அவ்வளவு இப்போது ஆக முடியும். இப்போது இல்லையேல் இனி எப்போதும் இல்லை. ஞானத்தின் கஜானா, சக்திகளின் கஜானா மற்றும் ஒவ்வொரு ஆத்மா மற்றும் பரமாத்மாவிடமிருந்து ஆசீர்வாதங்களின் கஜானா. அனைத்திலும் சுலபமானது புருஷார்த்தத்தில் ஆசீர்வாதங்களை கொடுங்கள் மற்றும் ஆசீர்வாதங்களை பெறுங்கள். சுகம் கொடுங்கள் மற்றும் சுகம் பெறுங்கள். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டே செல்லுங்கள். ஆசீர்வாதங்களை கொடுத்துக்கொண்டே செல்லுங்கள். சம்பன்னமாகி விடுவீர்கள். பாப்தாதாவின் ஆசை, ஒவ்வொரு குழந்தையும் ஆசீர்வாதங்களை கொடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். ஆசீர்வாதங்களின் கஜானாவை எவ்வளவு சேமிக்க முடியுமோ அவ்வளவு சேமித்துக் கொண்டே செல்லுங்கள். அப்போதுதான் நீங்கள் எப்போது பூஜைக்குரியவராக ஆகிறீர்களோ அப்போது ஆத்மாக்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியும். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் ராஜா குழந்தையாக பார்க்க விரும்புகின்றார். தன்னை பரிபக்குவமாக ஆக்கிக்கொண்டே இருப்பீர்களானால் பாதுகாப்பாக இருப்பீர்கள், அமரராக இருப்பீர்கள். ஆக அமரராக இருக்க வேண்டும், அமர பதவி பெற வேண்டும். நல்லது என்று பாப்தாதா தனது உரையை முடிக்கின்றார். இப்போது என் தலை மீது கை வைத்து வரதானங்களை வழங்குகின்றார். கவலையற்ற மகாராஜா,
சதா ஆன்மீக பெருமையில் இருக்கக்கூடிய சிரேஷ்ட ஆத்மா, சதா கிடைத்துள்ள கஜானாக்களை சேமிப்பு கணக்கில் அதிகரிக்கக்கூடிய தீவிர புருஷார்த்தி ஆத்மா, சதா ஒரு சமயத்தில் 3 விதமான சேவை செய்யக்கூடிய சிரேஷ்ட சேவாதாரி ஆத்மா, சர்வ சக்திகளை கட்டளைப்படி தனது சகயோகி ஆக்கக்கூடிய இயற்கையை வென்ற ஆத்மா, பாப்தாதாவின் பாடிக்கொண்டே குணமூர்த்தி ஆகிவிடுகின்ற ஆத்மா. இப்படி தந்தை கொடுத்த அனைத்து வரதானங்களையும் புத்தி என்ற பையில் நிரப்பிக்கொண்டு தந்தையிடமிருந்து விடைபெற்று மீண்டும் இந்த சரீரத்தில் அவதரிக்கின்றேன். ஓம் சாந்தி.